ஓவரா பேசின ராஜலட்சுமியையும் சுரேஷையும் அழகுமதி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து லாக்அப்ல போட போறதை பார்க்கறதுக்கு நீங்களும் ஆர்வமா இருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்ப என்னோட பெட்டிஷனை நீங்க ஏத்துக்கலனா நான் இங்கேயே உட்காந்து தர்ணா பண்ண வேண்டியதா இருக்கும். எப்படி சார்? இல்லைனா உங்களோட ஹையர் ஆஃபீஸர் ஐஜி டிஐஜின்னு பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு அழகுமதி மிரட்ட. என்ன இருந்தாலும் தன்னோட ஈகோவை விட்டு கொடுக்காம சுரேஷ் தன்னோட கேப்பை எடுத்து தலையில வச்சு சரி பண்ணிட்டு, என்னால் உன்னோட கேஸை ஏற்று விசாரிக்க முடியாது, என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. கான்ஸ்டபிள், நான் இங்கே வீடு வரைக்கும் போயிட்டு வரேன், பார்த்துக்குங்க ஸ்டேஷனை அப்படின்னு காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு சுரேஷ் நேராக வீட்டுக்கு வந்த சுரேஷ் வரவே தான் கையில் இருந்த லத்தியை தூக்கி வீசிட்டு சத்தம் போடுறாரு. இதுக்கு தான் அம்மா நீ அவகிட்ட வாய் வைக்காதுன்னு சொன்ன, கேட்டியா? அப்பா நீங்களும் தான்ப்பா. இப்போ அது எங்கே வந்து நிற்கிது தெரியுமா? என்னோட போலீஸ் வேலைக்கே ஒல வைக்கிற மாதிரி ஸ்டேஷனில் வந்து என் மேலே என்கிட்டயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாப்பா அந்த வாயாடி அப்படின்னு சொல்ல, உடனே ராஜலட்சுமி, அடே சுரேஷ் என்னடா சொல்கிற? அவள் அங்கே வந்து உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாளா? அவள் ஒரு அடங்கா பிடாரி. நான் இப்போ எதுக்கு இப்படி அவசரமாக வீட்டுக்கு வந்தேன்னா, ஒரே ஒரு எவிடன்ஸ், இங்கே நம்ம வீட்டு ஆளுங்க கொடுக்குற வாக்குமூலம் தான் அவள் டிஐஜி ஐஜின்னு யார்கிட்ட போனாலும், அதனால் எனக்கு எதிராகவோ அம்மாவுக்கு எதிராகவோ வீட்டு ஆளுங்க யாருமே வாக்குமூலம் கொடுக்கக்கூடாது. அதை சொல்லிட்டு தான் தெளிவாக இங்கே வந்து கிளியராக உங்களுக்கு சொல்லிட்டு போகணுன்னு தான் நான் வந்தேன். மற்றபடிக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கிளம்பவே உள்ளே வர்றாரு தங்கராஜ் கருப்பு நிற கூலிங் கிளாஸை போட்டுட்டு. என்ன சுரேஷ், உன் பொண்டாட்டி கொஞ்சம் அதிகமாக துள்ளரா போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தங்கராஜ். உடனே, மாமா அதை ஏன் மாமா கேட்குறீங்க? பழையபடி மறுபடியும் என் வேலைக்கு சஸ்பென்ஷன் வாங்கி கொடுத்துருவாமா. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிடின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்க. அவள் அடுத்தது கண்டிப்பாக ஐஜி டிஐஜின்னு பார்க்கறதுக்கு போவா. அவங்க எல்லாருமே ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு தான் கேட்பாங்க. அதான் நான் இங்கே வந்து அம்மா கிட்ட அப்பா கிட்ட அதுக்கப்புறம் அண்ணி மெயினாக நீங்கள் தான் அங்கே டிஐஜி ஏதாவது கேட்டால் இங்கே கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அவளுக்கு சமமான நீங்களும் இந்த வீட்டில் ஒரு மருமக, உங்களுக்கு எந்த கொடுமையும் நடக்கலைங்கும் போது அவள் வீணா எங்கள் மேலே பழிய போடுறாங்கிற மாதிரி நம்ம கேஸை டைவர்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ணி நீங்கள் சொல்ல போகிறது தான் முக்கியமான வாக்குமூலம் அப்படின்னு சொல்ல, உடனே சுரேஷ், என்ன சொல்கிற? மதி மேலே அன்னைக்கு தப்பே இல்லை தானே? காஃபி டம்ளரை எடுத்து வைக்க சொல்லி அத்தை தானே தேவையில்லாமல் என்னென்னமோ பேசி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவள் நீயே வந்து எடுத்து வைக்கட்டும்னு ஒரே வார்த்தை தானே சொன்னா அப்படின்னு சொல்ல, உடனே ராஜலட்சுமி அழகு மலர்கிட்ட போய், என்னடி அதுக்கு வேண்டி என்ன நீயே போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவு போல, விட்டா அவ கூட போய் நீயும் டிஏஜி ஐஜின்னு பார்த்து என் பிள்ளையோட வேலைக்கு வேட்டு வச்சதும் இல்லாமல் என்னையும் என் புருஷனையும் போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்கிறியா? அடே பாக்யராஜ், பாருடா உன் பொண்டாட்டி என்ன சொல்கிறான்னு அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே நிற்கிற பாக்யராஜ் சொல்கிறாரு, அம்மா போலீஸ் இங்கே வந்து விசாரிச்சா நீங்கள் சொல்கிறபடி சொன்னால் மதிக்கு ரொம்ப ஆப்போசிட்டாக போயிடுவேம்மா. அவளும் நியாயத்துக்காகத்தானம்மா போராடுறா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்ல, உடனே ஓஹோ புரிஞ்சு போச்சு, புருஷனும் பொண்டாட்டியும் பெத்து வளர்த்து தன்னை ஆளாக்குன என்னை விட அவ நேற்று வந்து அந்த அடங்கா பிடாரிக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறீங்க. பரவாயில்ல சுரேஷ், உனக்கு வேலை போனாலும் பரவாயில்லை. நம்ம சித்து ஸ்ருதின்னு எல்லாரும் நடு ரோட்டில் நல்லா படிக்க வைக்க முடியாமல் கல்யாணம் கட்டி கொடுக்க முடியாமல் நீ வீட்டிலையே இருந்து, இல்லை நம்ம 2 பேர் தான் மதி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ஐஜி ஏற்றுட்டாருன்னா நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோமே. அப்புறம் என்ன, இந்த அழகு மலரும் மதியும் இந்த வீட்டை கட்டி ஆளட்டும். என்ன மலரு, அதுக்கு தானே நீ உன் புருஷனும் இப்படி என்ன எதிர்த்து அங்கே போய் நீங்கள் வாக்களிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராஜலட்சுமி. உடனே, அத்தை நான் அதுக்கு சொல்லலை, மதிக்கிட்ட வேணும்னாலும் நம்ம இன்னொரு வாட்டி பேசி பார்த்து மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி இன்னொரு வாட்டி நடக்காதுன்னு சொல்லி பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, உடனே சுரேஷ் சிரிக்கிறாரு. என்ன நீ என்ன நீங்கள் அவளை பற்றி தெரிஞ்சிட்டது அவ்வளவுதானா? அவளே ஒரு அடங்கா பிடாரி, எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்டாலும் அவளோட ஈகோவும் அவளோட திமிரும் குறையாது அண்ணி. அதுவும் எங்கள் அம்மாவை போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்குறதா அப்படின்னு சொல்ல, உடனே தங்கராஜ் சொல்கிறாரு, என்னம்மா நீங்களே ஆளாளுக்கு இப்படி பேசிகிட்டு இருந்தா இந்த வீட்டோட மருமகன் எனக்குன்னு என்ன கௌரவம் இருக்குது? நான் முழுசாக சொல்ல போகிறத பார்த்துட்டு நீங்களே என்ன சொல்லுவீங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தங்கராஜ். சுரேஷ், உன் வேலைக்கு ஒரு ஆப்பும் வராது, எல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, சுரேஷ் சொல்கிறாரு, மாமா என்ன மாமா சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், இப்போ தான் அவளோட அப்பன் ராமமூர்த்தியை ஒரு தட்டு தட்டி பேசிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே
உடனே சுரேஷும் அதுக்கு வேண்டி அவங்க அப்பா சொன்னால் அவள் கேட்டுக்குவலாமாம்மா, யார் சொன்னாலும் அவள் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்ல, அட சுரேஷு நான் சொல்ல வர்றதை முழுசாக கேளு. அவங்க அப்பாவோட வேலை போய் அதுக்கப்புறம் அவனுக்கு ஹார்ட் அட்டாக்காக நான் 3,00,000 ரூபா ஆப்ரேஷனுக்கு கொடுத்தேன்ல, அந்த பணத்தை உடனடியாக வைக்கலைன்னா நான் அவன்கிட்ட வாங்கி இருக்கிற கையெழுத்தை வச்சு அவனை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்டினேன். உடனே ராமமூர்த்தியும் பயந்துட்டான். அப்போ அவன் பிள்ளைகிட்ட போய் என்ன சொல்லுவான், நீ தேவையில்லாமல் இந்த காஃபி குடிக்கிற கிளாஸு அதுக்கப்புறம் டம்ளருன்னு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததால இப்போ பாரு எங்களை வீட்டை விட்டு வெளியில் துரத்துறதும் இல்லாமல் நான் கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த பேப்பரை வச்சுட்டு நான் இன்னும் கடனை கொடுக்கலன்னு சொல்லி வட்டியும் கூட கட்டலைன்னு சொல்லி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு தங்கராஜ் முதலாளின்னு அவன் பிள்ளைகிட்ட சொல்லுமான்ல. அதை கேட்டுட்டு இன்னமுமா அவன் ஸ்டேஷனில் இருப்பான்னு நினைக்கிற அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே பக்கத்தில் நிற்கிற மலர் வாய் மேலே கை வைக்கிறாங்க. ஐயோ பாவம், அவருக்கு இப்போதானுங்க ஆப்ரேஷன் பண்ணுச்சு, அதுவும் பைபாஸ் சர்ஜரி, பெரிய சர்ஜரி, அவருக்கு போய் எதுக்கு இப்படியெல்லாம் நீங்கள் மிரட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓஹோ நீ என்னதான் இருந்தாலும் அவளுக்கு தான் நீ வக்காலத்து வாங்குவ போல, ஏன் அவன் மட்டும் நம்மளை மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளலாம், சுரேஷோட வேலைக்கு வேட்டு வைக்கலாம், அவங்க அப்பனை நம்ம மிரட்டக்கூடாதா, இவ ஒருத்தி அப்படின்னு சொல்ல, உடனே அதே சமயம் அங்கே ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாரு சுரேஷ். என்ன கான்ஸ்டபிள், அங்கே என் ஒய்ஃபு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறக்கு வந்தாங்கல்ல, இன்னும் இருக்கிறாங்களா இல்லை கிளம்பி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே கான்ஸ்டபிளும் சார் அவங்க இப்போ தான் சார் வெளியில் போனாங்க அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே தங்கராஜ் சிரிக்கிறாரு. என்ன நான் சொன்ன மாதிரி அவள் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிருப்பாளே, ஆமாம் அப்புறம் அவங்க அப்பா மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா குடும்பத்தோடு சேர்ந்து நடு ரோட்டில் நிற்கிறோம், அப்புறம் அவங்க அப்பாவும் உள்ளே போய் ஜெயிலில் களி திங்கணும்னு சொல்லி அவளுக்கு என்ன படித்தவ தானே, அறிவில்லையா என்ன அப்படின்னு சொல்ல, உடனே ராஜலட்சுமி சொல்கிறாங்க, இதுக்குத்தான் எதுக்காக இருந்தாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை நம்ம மாப்பிள்ளை மாதிரி தங்கமான மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்கிறது. எப்படியோ மாப்பிள்ளை இந்த வாட்டி அந்த அடங்கா பிடாரி கிட்டேருந்து எங்களை எப்படியோ காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்ல, திமுரா ஃபோன் பண்ணுறாரு மதிக்கு அடங்காமல். என்ன உன் அப்போ உனக்கு ஃபோன் பண்ணானா, பின்ன எங்கள் மாமாவா கொக்கா, என்னடி உனக்கு எவ்வளவு திமிரு, ஐயோ பாவன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கடைசியில் எங்கள் வீட்லேயே நீ எங்களை எடுத்து பேசி எங்கள் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நீங்கள் ஃபோன்லலாம் பேச வேண்டாம், கொஞ்சம் வெளியில் வந்தீங்கன்னாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பார்த்தா அங்கே ஐஜி டிஐஜின்னு எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க அழகுமதி. அப்போ அவங்க அப்பாவும் நிற்க தங்கராஜ் குழப்பமாக யோசிக்கிறாரு, என்ன அந்த மிரட்டியும் இவனும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இப்படி ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறானே அப்படின்னு. அதே சமயம் அங்கே இவங்க தான் என்னை கொடுமைப்படுத்தினவங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் ராஜலட்சுமியையும் சுரேஷையும் கை காட்ட, உடனே முறைக்கிறாரு தங்கராஜ் ராமமூர்த்தியை பார்த்து. உடனே என்ன எதுக்காக எங்கள் அப்பாவை பார்த்து மிரட்டுறீங்க, உங்ககிட்ட இருந்து வாங்கினோம் 3,00,000 ரூபாய்க்கு வேண்டி என்னை அடிமையாக இந்த வீட்டில் இவங்க பண்ணுற உதாசீனத்துக்கும் இவங்க பண்ணுற கேவலமான செயலுக்கும் ஒத்து சொல்கிறீங்களா, நிச்சயமாக அதை செய்ய மாட்டா அழகுமதி. உடனே தங்கராஜ் சிரிச்சுக்கிட்டே, இதை பாருங்க இன்ஸ்பெக்டர், இதோ இவங்க அப்பன் ராமமூர்த்தி, இவன் என்கிட்ட கை நீட்டி வாங்கின காசு 3,00,000 ரூபாயை திருப்பி தராமல் ஏமாத்திக்கிட்டு இருக்கா, 5-6 மாசமா அவனை பிடிச்சி உள்ளே போடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் குடியிருக்கிற வீடு என்கிட்ட இருந்து வாங்கி கட்டின பணத்தில் தான் கட்டினது, அதனால் அவன் குடும்பத்தையும் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுங்க அப்படின்னு சொல்ல, உடனே அழகுமதி இந்தாங்க இந்த எவிடன்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோனை நீட்டுறாங்க. அந்த ஃபோனில் இருக்கிற வீடியோவில் பார்த்தா தங்கராஜும் சுரேஷும் தங்கராஜோட வீட்டில் உட்காந்து அந்த நைட் டைமில் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தங்கராஜ் சொல்கிறாரு, சுரேஷு உன் மாமனார் எல்லா பணத்தையும் என்கிட்ட ஏகதேசம் கடனை அடைச்சிட்டான், இருந்தாலும் அவன் பொண்ணை கடைசி வரைக்கும் அந்த திமிர் பிடிச்சவளை அடங்கா பிடாரியாக வைக்கிறதுக்காக நான் இன்னொரு கையெழுத்து போட சொல்லி எப்படியோ ஏமாற்றி வாங்கிட்டேன், அதான் இந்த பத்திரம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறத ரேவதி முன்னாடியே பாவம் மதி வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு நினச்சி ஏதாவதுக்கு ஆதாரமாக உபயோகமாகுன்னு எடுத்து வச்ச அந்த வீடியோவை கரெக்டாக அனுப்புகிறாங்க அழகுமதிக்கு. என் வீட்டுக்காரரு இதை வச்சுட்டு தானே ஆடுறாரு, இதை காமிச்சு உங்கள் வீட்டையும் உங்கள் அப்பாவையும் நீ காப்பாற்றிக்க மதி. அதே சமயம் எங்கள் அம்மா ராஜலட்சுமியை நீ உள்ள போலீஸில் பிடிச்சு கொடுத்து 4 தட்டு பல்லு தட்டி கையில் கொடுத்தா தான் அவங்க வாய் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அவங்க சொல்லியிருக்காங்க மதிக்கிட்ட. அதே சமயம் அந்த எவிடன்ஸை வச்சுட்டு அங்கே ராமமூர்த்தியை காப்பாற்ற உடனே போலீஸ், என்ன சார் என்ன நீங்கள் இப்படியெல்லாம் ஏமாற்றி கையெழுத்து வாங்கி இவர்
கட்டுன பணத்தையும் கட்டலைன்னு சொல்கிறீங்களா? நீங்களும் சேர்த்து நடங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி, சுரேஷ், தங்கராஜ் 3 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் லாக்கப்பில் போடுறாங்க. அதே சமயம், ஏம்மா உங்கள் வீட்டில் இன்னொரு மருமக இருக்காங்கல்ல, அவங்க எங்கே அப்படின்னு சொல்ல, இதோ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு மலரும் சொல்கிறாங்க. அப்போ உங்கள் மாமியார் உங்ககிட்டயும் இப்படி தான் நடந்துக்குவாங்களா அப்படின்னு கேட்க, உடனே மலரும் ஆமான்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு சுரேஷும் ராஜலட்சுமியும் ஜெயிலுக்குள்ளே லாக்கப்பில் இருந்துட்டு வாய் மேலே கை வச்சு பொழக்கிறாங்க. அடி பாவிகளா, இப்படியா எங்களை உள்ள தள்ளுவீங்க அப்படின்னு.